நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண பிறகு என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணுறேன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு இங்கிலீஷ் லேர்ன் பண்ண பிறகு, நான் ஏன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணால் லைஃப் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நான் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன், ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் சொல்லித்தரல, காலேஜ்லேயும் சொல்லித்தரல, அட்லீஸ்ட் நான் படித்த ஸ்கூலில் காலேஜில் இங்கிலீஷ் சொல்லித்தரல. பட் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேரோட ஸ்கூலில் காலேஜில் இங்கிலீஷ் சொல்லித்தரலாம். சிட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். பட் அட்லீஸ்ட் நான் என் சைட்லேருந்து சொல்லணும்னா, நான் படித்த ஸ்கூலில் காலேஜில் எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரல, நானாக தான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இங்கிலீஷ் லேர்ன் பண்ண பிறகு என் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். எப்படி என் லைஃப் இங்கிலீஷ் நான் லேர்ன் பண்ண பிறகு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதையும், எதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து என் ஸ்டோரியை சொல்கிறேன். நான் வந்து ஏன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன் அண்ட் எப்படி லேர்ன் பண்ணேன் அண்ட் லேர்ன் பண்ண பிறகு எப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என் ஸ்டோரியை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக லேர்ன் பண்ணேன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து எப்படியாவது லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடணும், லைஃப்பில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ லைஃப்பில் பெரிய ஆள் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி லைஃப்பில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ, ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, ஸோ அதை நான் அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன். நான் அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஸோ நானும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஸோ கூகுளில் போய்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். ஸோ அந்த ஹேபிட்ஸ் என்னென்னு பார்த்து, ஸோ அதை அப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது வந்து ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்டையும் இருந்த ஒரு ஹேபிட் என்னென்னா புக் ரீட் பண்ணுற ஹேபிட். ஸோ புக் ரீட் பண்ணுற ஹேபிட் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஸோ நானும் புக் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி, ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு புக் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து புக்கே வாங்கினதே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நான் ஆர்டர் பண்ணேன் ஃபஸ்ட்டு புக் இந்த டைமில் தான். ஸோ நான் ஆர்டர் பண்ண அந்த புக் இன்னுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அந்த புக். ஸோ இந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்டு பெஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்னு சொல்லி. ஸோ நான் வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோட ஹேபிட்ஸ்லாம் சொல்லி பார்த்தேன். புக் ரீட் பண்ணுற ஹேபிட்னு சொன்னாங்க. ஸோ டக்குனு நான் புக்கை வாங்கிட்டேன். பட் இந்த புக்கு நான் ஏன் இதுக்காக நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த புக் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஜஸ்ட் நான் வந்து புக்குன்னு சர்ச் பண்ணேன். ஸோ சர்ச் பண்ணும்போது இந்த புக் வந்துச்சு, லைஃப் சேஞ்சிங் புக். ஸோ அந்த மாதிரி நான் எதுவும் சர்ச் பண்ணேன். என்ன சர்ச் பண்ணேன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரில. பட் இந்த மாதிரி தான் எதுவும் சர்ச் பண்ணேன். லைஃப் சேஞ்சிங் புக்கோ இல்லை புக்கோன்னு சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்த புக் இது தான். ஸோ இந்த புக் வந்துச்சு. டக்குனு இந்த புக்கை பை பண்ணி டக்குனு இந்த புக்கை நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஸோ என் கையில் வந்த பிறகு இந்த புக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ படிக்கலாம் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த புக்கில் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இந்த புக் இங்கிலீஷில் இருந்துச்சு. எனக்கு இந்த புக் வாங்குறதுக்கு முன்னாடி கூட நான் வந்து யோசிக்கலை, நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, இந்த புக் படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஸோ எப்படி நம்ம புக் படிக்க போகிறோம், ஸோ அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை. ஜஸ்ட் எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆகணும், ஸோ அதுக்கு நான் புக் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ புக் ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஸோ புக் கையில் வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஸோ இந்த புக் படிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி. ஸோ தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸோ இப்போ நான் புக் படிச்சு ஆகணும். ஸோ புக் படிக்கணும்னா அதுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் தெரியலனா என்னாட்டி புக் படிக்க முடியாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனோட ஹேபிட்டான புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை நான் பில்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு எனக்கு ஃபஸ்ட் இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸோ ஃபஸ்ட் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் நான் வந்து டிக்ஷனரியை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ டிக்ஷனரியை உட்காந்து நான் டெய்லி வந்து ஸ்கூலில் உட்காந்து அப்புறம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் உட்காந்து நான் வந்து டிக்ஷனரியை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் நான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து இதனால தான் வந்துச்சு. என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு நான் வந்து புக் ரீட் பண்ணுற ஹேபிட் எனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி, ஸோ புக் ரீட் பண்ணால் அதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும்னு சொல்லி தான் நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணால் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது வந்து நான் ஏன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி. நெக்ஸ்ட் நான் வந்து எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ எங்கேயுமே நான் படித்த ஸ்கூல்லையும் காலேஜில் எங்கேயுமே எனக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி தரல. நான் லேர்ன் பண்ண இங்கிலீஷ் எல்லாமே நானாக லேர்ன் பண்ணது தான். ஸோ நான் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்ஷனரி உட்காந்து ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் டிக்ஷனரி படித்த மாதிரி நான் வந்து புக் ரீட் பண்ணேன். அண்ட் புக் ரீட் பண்ணும்போது சைட் பை சைடு எந்தெந்த வார்த்தைகள் எனக்கு வந்து மீனிங் தெரியலையோ, ஸோ அந்த
வார்த்தைகளை நான் மீனிங் சொல்லி நான் வந்து டிக்ஷனரியில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ஸோ அப்படி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீனிங் பார்த்து பார்த்து படித்து ஸோ இப்படி தான் நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன். நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எதுவும் கோர்ஸோ இல்லை எதுவும் கிளாஸோ கிராமரோ ஸோ நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து மீனிங் என்னான்னு சொல்லி சர்ச் பண்ணி ஸோ இப்படி தான் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இங்கிலீஷால் எப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணதுனால என்னாட்டி நிறைய புக்ஸ் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ புக்ஸ் மூலமாக நான் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த விஷயங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி என்னாட்டி வந்து இன்டர்நெட்டில் நிறையா இங்கிலீஷில் வீடியோஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னாட்டி நிறையா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சதுனால. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து தமிழில் இல்லை. ஒரு சில ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம்னா ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ண பிறகு நான் வந்து என்னாட்டி யூடியூப்பில் நிறையா வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு என்னாட்டி இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சு. ஸோ அது இங்கிலீஷ் தெரியாததுக்கு முன்னாடி என்னாட்டி யூடியூப் இங்கிலீஷில் இருக்கிற நிறையா வீடியோஸ் என்னாட்டி பார்க்க முடியல. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கறதுனால ஸோ எனக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கல. பட் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண பிறகு ஸோ இங்கிலீஷை யூஸ் பண்ணி நான் வந்து நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணால் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டால் நீங்கள் வந்து லேர்ன் நிறையா பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து லைஃப்பில் க்ரோ ஆகணும்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்னா ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ இதனால தான் நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகின்னு சொல்லி எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் ஏன் லேர்ன் பண்ணணும், அது லேர்ன் பண்ணால் எப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ சேம் நான் யூஸ் பண்ண அதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். டிக்ஷனரிக்கு வந்து படிங்க, நிறைய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் யூடியூப்பில் இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணுன்னா. ஸோ அதுக்கு இந்த பேசிக் கிராமர் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இப்போ யூடியூப்பில் ஈஸியாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் எதுக்குன்னு சொல்லி கோர்ஸோ இல்லை எதுவும் கிராமர் கிளாஸோ எதுவும் நீங்கள் கிளாஸில் எதுவும் போக தேவையில்லை. எல்லாமே யூடியூப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ யூடியூப்பை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி டிக்ஷனரி படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வந்துடும். ஸோ இதுதான் இங்கிலீஷ் என் லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி.